Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது சுவையான மட்டன் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத மட்டன் யக்னி புலாவ் கூட சொல்லலாம். இது ஒயிட்டா இருக்கிறதுனால இத ஒயிட் புலாவ் கூட சொல்லுவாங்க. நம்ம பிரியாணினாலே நிறைய இன்கிரிடியன்ட் சேர்த்து மசாலா சேர்த்து தான் நம்ம பிரியாணி செய்வோம். ஆனா இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச இன்கிரீடியன்ஸோட நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து டேஸ்ட்டாக செய்கிறதோட காரம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி அண்டு ப்ரான் பிரியாணி நிறைய பிரியாணி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த மட்டன் புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். நான் 1/2 kg மட்டன் புலாவுக்கு 1/2 kg போன் உள்ள மட்டன் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் மட்டன் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புலாவோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக மசாலா போட்லி ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரு முடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு காட்டன் டவலில் 2 பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 3 பட்டை சேர்த்துக்கிறேன். கிராம்பு 3, ஏலக்காய் 3, ஸ்டார் அனீஸ் 1 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட உங்கள்கிட்ட ஜாவித்ரி அதாவது மேஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 4 கார்னர்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி முடியை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த முடி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மட்டனை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம போட்லியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல முடிச்சு அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட இஞ்சி 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 4 பல்லு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அண்டு சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப்புங்கிறது போதுமானது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் அதாவது 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kgங்கிறது பெரிய கப்பு காப்படியும் சின்ன கப்பு அரை காப்படியும் ஒன்று இருக்கும். இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். அடுத்து நம்ம புலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் கொஞ்சம் பார்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு நான் செஞ்ச புலாவில் மசாலா கரெக்டாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு புலாவ் இன்னும் ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலாவை கம்மி பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். ஒரே ஒரு டொமேட்டோவை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் 200 ml எடுத்திருக்கேன். நான் ஆயில் மட்டுமே எடுத்திருக்கேன், கீ சேர்க்கலை. நீங்கள் புலாவில் கீ சேர்க்குறதா இருந்தால் 100 ml ஆயிலும் 100 ml கீயும் சேர்த்துக்கோங்க. தயிர் 1/2 கப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் சால்ட் கூட 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். புலாவ் தாளிக்கிறதுக்காக பே லீஃப் 2, பட்டை 3, ஸ்டார் அனீஸ் 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதான் நம்ம மசாலாஸே. இதை வச்சு தான் நம்ம புலாவ் செய்ய போகிறோம். இப்போ மட்டன் குக் ஆகிடுச்சு. இதில் உள்ள இந்த மசாலா போட்லேயே நம்ம தூர போட்டுடலாம். மட்டனை ஒரு ஸ்ட்ரெயினரால் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் உள்ள ஆனியன், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மட்டன் மட்டும் தான் தேவை. இதிலிருந்து மட்டன் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். மட்டனை ட்ரெயின் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணி இதுதான் மட்டன் ஸ்டாக்கு. இதை நம்ம தூர போட்டுறக்கூடாது. இதை நம்ம தண்ணி அளக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாக்கை அளந்துட்டு மிச்சத்துக்கு நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் இதை அளந்து எடுத்ததில் 1 கப்பு மட்டன் ஸ்டாக் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மட்டன் ஸ்டாக் 3/4 கப்பு இருந்ததுன்னா 1/4 கப்பு தண்ணியை ஃபில் பண்ணி 1 கப்பாக நீங்கள் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம மட்டன் புலாவ் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாட்டில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் ஆனியனை சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எப்படியும் ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பொறுமையாக ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலரில் எடுத்தால் போதும், ரொம்ப கறிக்கிறக்கூடாது. இப்போ இதிலேருந்து பாதி ஆனியனை லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக தனியாக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இதில் பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா, டொமேட்டோ, கொத்தமல்லியில் பாதி இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கடைசியாக பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி அளந்து எடுத்துக்கணும். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப்பு ஆல்ரெடி மட்டன் ஸ்டாக் வந்து அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெரிய கப்லேயே மறுபடியும் 1/2 கப்பு தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சின்ன கப்பில் 1.5 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை சேர்த்ததும் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக இருக்குது. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு தண்ணியும் அரிசியும் இந்த லெவலுக்கு வரும். இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியையும் ஃப்ரை பண்ண ஆனியனையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபாயிலால் கவர் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு தோசைக்கல்லை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நம்ம வந்து தம் கூட்டுறணும். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து குலையாமல் உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம தம்க்கு விட்டு இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மட்டன் புலாவ் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டன் பிரியாணி விட்டுட்டு இனிமேல் மட்டன் புலாவ் தான் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி, புதினான்னு மசாலா பொருட்கள்லாம் அதிகமாக இல்லாதப்போ வீட்டில் உள்ள பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த மட்டன் புலாவ் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.